إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாக அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் கிறிஸ்துவ தேதியில் அந்த அடிப்படையில், அதாவது ஆங்கில தேதியில் ஜனவரி மாதத்தினுடைய புத்தாண்டை துவக்கிவிட்டு 3ஆம் தேதியிலே நாம் இருக்கின்றோம். இப்போது ஒவ்வொரு நபர்களும் அவரவர்களுடைய விஷயங்களுக்கு ஏற்ப, காரியங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு மாதிரியான துவக்கத்தை துவங்கி இருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் ஒரு சில முடிவுகளை இந்த ஆண்டிலே எடுத்திருக்கிறார்கள். இந்த 2025ஆம் ஆண்டை நான் இவ்வாறு கழிக்கப் போகின்றேன், நான் இவ்வாறு செய்ய போகின்றேன், நான் இந்த காரியத்தை இந்த வருடத்திற்குள் செய்து முடித்து விடுவேன், இந்த வீட்டை இந்த வருடத்திற்குள் இன்ஷா அல்லாஹ் நான் கட்டி முடித்து விடுவேன். இப்படி ஒவ்வொரு நபர்களும் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அவரவர்கள் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக, அல்லது இந்த ஆண்டு தொடங்கியவுடன் இதை பற்றி நாங்கள் தொடங்கி இருக்கிறோம், இதை நாங்கள் ஏற்றி இருக்கிறோம், இதை நாங்கள் துவங்கலாம் என்று இருந்தோம், இப்போது 2025 வந்தது, இதை நாங்கள் தொடங்குகின்றோம் என்று ஒவ்வொரு நபர்களும் அவரவர்களுடைய தொடக்கத்தை துவக்கத்தை ஆரம்பித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே ஒரே ஒரு விஷயத்தை முதலில் நான் புரிய வைக்க வேண்டுமானால், ஒவ்வொரு வருடம் துவங்கும் போதும் ஒவ்வொரு மனிதர்களும் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்ல வேண்டியது. ஒரு வருடத்தினுடைய துவக்கத்தில் முதல் நாள் வரும்போது ஹாப்பி நியூ இயர் என்று அந்த தினத்தை, அந்த நாளை, அந்த வருடத்தினுடைய துவக்கத்தை கொண்டாட வேண்டியது. அந்த வருடம் முடியும் போது இந்த வருஷம் மாதிரி வேற எந்த வருஷமும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி திட்டி தீர்க்க வேண்டியது. இதை நம்ம பார்க்கிறோம் இல்ல, ஒவ்வொரு வருடங்களும் வருடத்தினுடைய துவக்கத்தை ஹாப்பி நியூ இயர் என்று கொண்டாட வேண்டியது. அன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய அலப்பறை அவ்வளவு இருக்காது, அப்படி செய்வார்கள். பின்பு அந்த வருடம் முடியும் போது அப்பப்பா இதுவரைக்கும் நான் பார்த்ததிலேயே இந்த வருஷம்தான் ஒர்ஸ்ட் டே,
அந்த ஜோசியக்காரர்கள்லாம் எங்கன்னு சொல்லி நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? அடிக்கிறதுக்கு. இப்போ மறுபடியும் அடுத்த வருஷம் வரும்போது இந்த ஜோசியக்காரர் என்ன சொல்லி இருக்கிறார், இவர் என்ன பேசி இருக்கிறார், இவர் இந்த வருடத்தை குறித்து என்ன துவக்கத்தை பேசி இருக்கிறார் என்றும் தேடுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இப்போ அடுத்து ஒரு சிறிய விஷயத்தை சொல்கின்றேன், நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். இதை ஒரு மோட்டிவேஷனலாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயமும் இதுதான். எந்த ஒரு காரியத்தையும் விஷயத்தையும் துவங்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய தூரத்தை பார்க்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தையும் துவங்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய தூரத்தை பார்க்கக்கூடாது, அதனுடைய லட்சியத்தை பார்க்க வேண்டும். இது எங்கு போய் சேரப் போகின்றது, இதனுடைய நீட்சி கடைசி பகுதி என்ன, இதனுடைய வியூ என்ன, இது எங்கு கொண்டு போய் இதனுடைய குறிக்கோள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். கடந்து வந்த பாதை கடந்து ஒரு லட்சியத்தை எட்டியதாக அடைந்தால் அப்ப லட்சியத்தை பார்க்க கூடாது, அது பெருமை அடையாளமா மாறிடும். அப்ப என்ன செய்யணும்? திரும்பி வந்த கடந்து வந்த பாதையினுடைய நாம் கடந்து வந்த நெருக்கடிகளை சந்தித்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேட வேண்டும், அவனை புகழ வேண்டும். அவனுடைய உதவியை கொண்டுதான் இவ்வளவு தூரம் நம்மால் வர முடிந்தது என்பதை நாம் விளங்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாமும் 23 ஆண்டு காலமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தஅவத் பணி, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னுன் தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். இப்ப நான் அர்த்தம் செய்யல, அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்க பாருங்க. இப்படி தொடங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தஅவா பணியில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி எழுப்பி இத்தனை கட்டளைகளை இட்டான். வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னுன் தஸ்தக்பிர் வலிரப்பிக ஃபஸ்பிர் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டு 23 ஆண்டுகளாக துவக்கி வைத்தான். முன்னால் 23 ஆண்டுகளுக்கு முன்னால் துவக்கி வைத்தான். இந்த பயணம் 23 ஆண்டுகள் கழித்து முடியக்கூடிய நேரத்தில் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு என்று முடிக்கின்றான். இவ்வளவு தூரம் நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. உண்மையில் அல்லாஹ் தஆலா எந்த நோக்கத்திற்காக உங்களை அனுப்பினானோ, எந்த லட்சியத்திற்காக உங்களை அனுப்பினானோ அந்த லட்சியத்தை அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியால் எட்டி இருக்கிறீர்கள். அந்த வெற்றியை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வெற்றி அடைந்திருக்கிறீர்கள். இப்ப என்ன செய்யணும்? லட்சியத்தை எட்டிவிட்டோம், கடந்த அந்த எதை குறிக்கோளாக இருந்ததோ அதை அடைந்து விட்டோம் அப்படின்னு பெருமைப்படுறதில்லை. இப்போ அல்லாஹை துதிக்க வேண்டியது, அல்லாஹை புகழ வேண்டியது, அல்லாஹை அழைக்க வேண்டியது. நாம் கடந்து வந்த இந்த பாதையில் எண்ணற்ற தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ நடந்திருக்கலாம். நம்மால் புரிந்தோ புரியாமலோ அல்லாஹுக்கு மாற்றமான செயல்பாடுகளை, சில விஷயங்களை நாம் செய்திருக்கலாம். அதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேட வேண்டும். இதுதான் உலகத்திற்கும் பாதை, மறுமைக்கும் இதுதான் பாதை. இதை நீங்கள் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு துவக்கங்களிலே இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சில துவக்கங்களை பற்றி பேசுகின்றது. அதை பற்றி காணுவதற்கு முன்னால் நம்முடைய துவக்கங்கள், இன்றைய நாள், இன்றைய தினம் உலகத்தினுடைய துவக்கத்தை பற்றி யோசிக்கிறோம். சில நபர்கள் கடையை திறந்தவுடன் முதல் கஸ்டமர் எப்படி இருக்கணும்ன்றதை யோசிக்கிறாங்க, முதல் வியாபாரி எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை தவிர அந்த முதல் வியாபாரி எப்படி இருக்கிறாரோ அதற்கு பின்னால் அவருக்கு அமையக்கூடிய வியாபாரத்தை முதல் வியாபாரியோடு இணைக்கிறார்கள். இணைக்கிறாங்களா இல்லையா? காலங்காத்தால வந்தாப்பா ஒரு சாவுகிறாக்கி ஃபர்ஸ்ட் கிராக்கு தேவே படுத்துருச்சு, தேவே ஃப்ளாப். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இணை வைத்து விட்டார்கள். யாரை கொண்டு வியாபாரம்? ரிஸ்க் என்பதை அல்லாஹ் அளந்து கொடுப்பவன். உங்களுடைய பாணியில், உங்களுடைய பார்வையில் மிகப்பெரிய நீங்கள் யாரை நல்லவர் என்று நினைக்கிறீர்களோ அவர் வந்து வியாபாரத்தை செய்திருந்தாலும் அன்றைய தினத்தில் அல்லாஹ் எதை உங்களுக்கு அளந்தானோ அதிலிருந்து ஒரு பிடி அளவு கூட உங்களால் ரிஸ்கை அளவுக்கு அதிகமாக எடுத்து வர முடியாது. இதை அல்லாஹ் அளந்து இருக்கின்றான். இப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய வியாபாரத்தை, கடையை திறக்கும் போது இதை யோசிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நபர்களும் அதிகாலை வீட்டிலிருந்து கிளம்பக்கூடிய துவக்கம்,
பின்பு ஒவ்வொரு மாதிரியாக ஒரு வியாபாரத்தை துவங்கக்கூடிய நேரத்தில் துவக்கம், ஒரு வீடை கட்டக்கூடிய நேரத்தில் அந்த தினத்தினுடைய துவக்கம், ஒரு பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பயணத்தினுடைய துவக்கம். இப்படி ஒவ்வொரு நபர்களும் அந்தந்த அட்மாஸ்பியரை யோசிக்கிறார்களே தவிர தினம் தினம் அல்லாஹ் நமக்கு வகுத்து தந்த இந்த ஆயுள் காலத்தை குர்ஆனுடைய துவக்கத்தோடு இன்றைய தினத்தை துவங்க வேண்டும் என்று நியத்து வைத்தவர்கள் எத்தனை பேர்? நம்முடைய ஃபஜ்ருடைய காலை குர்ஆனிலிருந்து துவங்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்தால் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்று சொல்லிவிட்டு சூரா ஆலு இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை ஓதுவார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைல் வன் நஹாரி லஆயாத்துன் லிஉலில் அல்பாப் என்றிலிருந்து தொடக்கம் யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன் என்ற இந்த 10 வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுதுக்காக கண் விழித்ததுமே படுக்கையிலிருந்து எழும்போதே இந்த குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து துவங்குவார்கள். எத்தனை நபர்களுக்கு இந்த கவலை வந்தது? என்னுடைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஓதியதற்கு பின்னால் எந்த குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு துவங்கினார்களோ அதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நானும் இன்றைய தினத்திலிருந்து துவங்க வேண்டும். எத்தனை நபர்கள் இந்த துவக்கத்தை எழுதினார்கள்? அதிகாலையில் 2 வானவர்கள் வருகிறார்கள். அதிகாலையில் சுபஹுடைய நேரத்தில் 2 வானவர்கள் வருகிறார்கள். அதிகாலை எழுந்ததுமே யார் சதகாவினுடைய நியத்தில் சதகா செய்கிறாரோ அவருடைய சதகாவை குறித்து அந்த வானவர் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக துஆ செய்கிறார். யார் கஞ்சத்தனத்தோடு தன்னுடைய உள்ளத்தை இறுக்கி வைத்திருக்கிறாரோ இவருடைய பொருளாதாரத்தினுடைய நாசத்திற்காக அந்த வானவர் இன்னொரு வானவர் துஆ செய்கிறார் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இப்போ அதிகாலை பொழுது சதகாவிலிருந்து ஃபஜ்ர் துவங்கட்டும் என்று யோசித்தவர்கள் எத்தனை நபர்கள்? இதுநாள் வரையிலும் சதகாவை கொண்டு ஒரு நாளுடைய ஃபஜ்ர் கூட கழியவில்லையே. இந்த சூரா ஆலு இம்ரானுடைய 10 வசனங்களை கொண்டு ஒரு நாளும் நம்முடைய விழித்தல் சுயநெழுதல் இருக்கவில்லையே என்ற துவங்குதலை பற்றி கவலைப்பட்டவர்கள் எத்தனை நபர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இதே போன்று எத்தனையோ காரியங்களை நாம் துவக்கினோம் வித்தவுட் பிஸ்மில்லா என்றாவது நமக்கு கவலை வந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களுடைய துவக்கமும் பிஸ்மில்லா என்றுதான் இருந்தது. அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு ஆரம்பிப்பார்கள், அல்லாஹ்வினுடைய இஸ்திக்ஃபாரை கொண்டு முடிப்பார்கள். அது சபையினுடைய துவக்கமாக இருக்கட்டும், வேறு எந்த துவக்கமாக இருக்கட்டும், பிஸ்மில்லா என்று சாப்பிடுவார்கள், பிஸ்மில்லா என்று குடிப்பார்கள், அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு துவங்குவார்கள். ஆனால் நமக்கு இதை பற்றி எந்த ஒரு கவலையும் வந்ததில்லை. பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் இடது கரத்தை கொண்டு தண்ணீர் குடிப்பதை நாம் பார்க்கிறோம். என்றாவது ஒரு நாள் தடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கரத்தை கொண்டுதான் துவங்கினார்கள் என்ற கவலை யாருக்காவது நம்மில் வந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவக்கம் வலது பக்கத்தில் இருந்து இருக்கும். எல்லா காரியங்களிலும் தலை வாரினால் கூட வலது பக்கத்தை முதலில் வாருவார்கள், பின்புதான் இடது பக்கத்தை வாருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா ஏதேனும் யாருக்கேனும் ஒரு பொருளை பங்கிட வேண்டும் என்று நினைத்தால் தங்களுடைய வலது பக்கத்திலிருந்து துவங்குவார்கள், பின்புதான் இடது பக்கத்திற்கு வருவார்கள். எல்லா காரியங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கத்திலிருந்து துவங்கியதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று ஒரு காரியத்தை முடிவெடுப்பதற்கு முன்னால், ஒரு செயலை நாம் துணிந்து செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்வதை கொண்டு அதை துவங்குவார்கள். அல்லாஹ்விடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காரியத்தினுடைய துவக்கம் இஸ்திகாராவை கொண்டு இருக்கும். எத்தனை விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிட்டு இஸ்திகாரா செய்து அல்லாஹ்விடத்திலே நம்முடைய காரியத்தை ஒப்படைத்து நாம் துவக்கினோம். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான கட்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களிடத்திலே மஷ்வரா செய்வார்கள், ஆலோசனை செய்வார்கள். ஆலோசனையை கொண்டு அந்த காரியத்தை துவங்குவார்கள். பத்ரு போருக்கு முன்னாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வைத்து ஆலோசனை செய்தார்கள். ஆலோசனைக்கு பின்புதான் அந்த போர் தொடங்கியது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் களம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக துஆவிலே ஈடுபட்டார்கள்.
துஆவை கொண்டு போரை துவங்கினார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு துவங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 13 ஆண்டுகள் மக்காவில் வாழ்ந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து புலம்பெயர்ந்து சென்றதற்கு பின்னால் மதீனாவில் சென்றதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவங்கிய முதல் விஷயம் பள்ளிவாசலை கட்டியது. ஏன்? தொடக்க புள்ளியாக பள்ளிவாசல் இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் பள்ளிவாசலை முதன்மைப்படுத்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கேனும் ஊருக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் பயண புறப்பாடை பள்ளிவாசலில் இருந்து துவங்குவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஊருக்கு சென்று மீண்டும் நேரடியாக வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள், மறுபடியும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். எல்லோரையும் பள்ளிவாசலுக்கு தான் அழைத்து வருவார்கள், பள்ளியிலிருந்து வீடுகளுக்கு திரும்புவார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலில் இருந்து அழகான ஒரு சுன்னத்தாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இவையெல்லாம் ஒரு உதாரணமாக நான் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் இத்தனை துவக்கங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது. உவமையாக நான் சொல்லி இருக்கின்றேன். இதில் எந்த துவக்கத்தை பற்றியும் நமக்கு கவலை இல்லை, எதை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. நம்முடைய துவங்குதல் எல்லாம் உலகத்தை பற்றியது, உலக கவலை நிறைந்தது. உலகத்தில் இது எப்படி இருக்க போகின்றது, இது எப்படி ஆக போகின்றது என்பதை பற்றிய துவக்கத்தில் இருக்கிறோம். நேற்று ஜிம்முக்கே போல, நேற்று நான் எக்ஸசைஸே பண்ணல, இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணாம இன்றைய தினம் கவலைப்படுகிறார்கள். கவலைப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். உலகத்தினுடைய ஆதாயத்தை கொண்டு துவங்காத பல விஷயத்தை கொண்டு கவலைப்படக்கூடிய மக்கள் ஆகிரத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கொண்டு துவங்கினார்களோ அதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனில் சூரத்துல் வாக்கிஆவில் அல்லாஹ் தஆலா 4 துவக்கங்களை பற்றி பேசுகின்றான். இந்த 4 துவக்கங்களையும் ஒவ்வொரு முஃமினும் உணர வேண்டும். ஒரு முஃமின் இப்படித்தான் இருப்பார். ஒரு முஃமினுக்கு 2025 1ஆம் நாள் துவக்கம் அல்ல. இது முடிஞ்சதுன்னா 2026 வரும், 27 வரும், 28 வரும், 29 வரும், இது போய்கிட்டே இருக்கும். கடந்து வந்த 2024, 23, 22, 21 சென்றதை போன்று இவை எல்லாமே சென்று கொண்டிருக்கும். ஒரு முஃமின் எதை பற்றிய துவக்கத்தை நினைப்பார் தெரியுமா? தன் மௌத் வரக்கூடிய நேரத்தில் ஆகிரத்தினுடைய முதல் நாள் எப்படி இருக்க போகின்றது, தன்னுடைய மறுமையுடைய துவக்கம் எப்படி இருக்க போகின்றது, வானவர்களை சந்திக்கக்கூடிய முன்கர் நக்கீருடைய துவக்க கேள்விகள் எப்படி இருக்க போகின்றது, ஆகிரத்திலே அல்லாஹ் தஆலா எந்த கேள்வியை கொண்டு என்னிடத்திலே துவங்குவான், இந்த பாவத்தை பற்றி கேட்பானா, இந்த பாவத்தை பற்றி கேட்பானா, இதை முதலில் கேட்பானா, எதை பற்றி அல்லாஹ் என்னிடத்தில் துவங்குவான்? என்னிடத்தில் ரப்புல் ஆலமீன் பேசினால் எந்த பேச்சை கொண்டு என்னிடத்தில் பேச ஆரம்பிப்பான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மஹ்ஷரில் நம்மை பார்த்தால் எந்த பார்வையை கொண்டு நம்மை பார்ப்பார்கள்? கருணையான பார்வையா, கோபமான பார்வையா, எந்த பார்வையை கொண்டு பார்ப்பார்கள்? அல்லது நம்மை விட்டு முகத்தை திருப்பி விட்டு செல்வார்களா? அல்லாஹ் நம்மை எந்த பார்வையை கொண்டு பார்ப்பான், துவக்குவான்? அல்லது அல்லாஹு தஆலா சில நபர்களோடு பேச மாட்டேன், அவர்களை பார்க்க மாட்டேன், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த பட்டியலில் நம்மை சேர்த்து விடுவானா? ஒரு முஃமினுடைய துவக்கம் என்பது அவனுடைய மறுமை நாளினுடைய துவக்கம் எப்படி இருக்க போகின்றது, அவனுடைய கபரில் இருந்து எழுப்பக்கூடிய அந்த நேரம், அந்த தினம், அந்த நாள், அந்த முதல் நாள் எப்படி இருக்க போகின்றது, மஹ்ஷருடைய மைதானத்தில் நம்முடைய ஃபர்ஸ்ட் டே மறுமையினுடைய தினம் எப்படி இருக்க போகின்றது, 500 ஆண்டுகள் எப்படி நிற்க போகின்றோம், கேள்வி கணக்குகள் எப்படி முடிய போகின்றது, அர்ஷுடைய நிழல் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இது ஒரு முஃமினுடைய துவக்கத்தை பற்றிய கவலை அவனை ஆழ்ந்து சூழ்ந்திருக்கும். இதுதான் ஒரு முஃமின். இப்படி ஒரு முஃமின் யோசிக்க வேண்டும் என்பதற்காக 4 துவக்கங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் வாக்கிஆவில் பேசுகின்றான். அஃபரஐதும் மா தும்னூன், அஃபரஐதும் மா தும்னூன். ஒவ்வொரு மனிதர்களும் இப்ப இத்தனை துவக்கத்தை பத்தி நீங்க யோசிக்கிறீங்களே, ஜிம்முக்கு போகாத நாள், வியாபாரம் இப்படி நாள், வீட்டை எப்படி துவங்குவது, எங்கிருந்து கட்டுவது, எங்கிருந்து எழுதுவது, எங்கிருந்து ஓடுவது, எங்கிருந்து வாடகை வசூல் செய்வது, எங்கிருந்து காசை எண்ணுவது, எத்தனை எத்தனை துவக்கங்கள் யோசிக்கிறீங்கல்ல. உங்களுடைய
துவக்கத்தை பற்றி நீங்கள் யோசித்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், அஃபரைத்தும் மா தும்னூன், நீங்கள் எங்கிருந்து துவங்கினீர்கள் என்பதை யோசித்தீர்களா? அஃபரைத்தும் மா தும்னூன், உங்களுடைய அந்த ஆரம்ப இந்திர துளியை பற்றி நீங்கள் பார்த்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். இது உங்களுடைய துவக்கம் இந்த உலகத்திற்கு. உங்களுடைய தாய்மார்களுடைய கற்ப குவளைகளிலே அஃபரைத்தும் மா தும்னூன் அன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், உங்களை நாம் படைத்தோமா அல்லது நீங்களே உங்களை படைத்துக் கொண்டீர்களா? உங்களுடைய துவக்கம் என்ன? உங்களுடைய துவக்கம் என்ன? பலதரப்பட்ட கோடிக்கணக்கான ஒரு தடவை வரக்கூடிய விந்தணுக்களில் எத்தனை வீணானது, எத்தனை சரியானது, எது தாயுடைய கற்பப்பைக்குள் சென்று சேர்ந்தது உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா? அல்லாஹ் நிர்ணயித்தான், அல்லாஹ் நாடினான். அன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன் நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகீன். எவ்வளவு தெளிவான வார்த்தை அல்லாஹ் பேசுறான் பாருங்க. நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், உங்களுக்கு மத்தியில் நாம் மௌத்தை நிர்ணயித்து வைத்திருக்கின்றோம், மரணத்தை நாம் படைத்து வைத்திருக்கின்றோம். உங்களுடைய துவக்கம் என் புறத்தில் இருந்து, உங்களுடைய மீண்டும் உள்ள துவக்கம் அதுவும் என்னிடத்தில் இருந்து. பின்பு இடைப்பட்ட இந்த வாழ்வை மட்டும் நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி வாழ்கிறீர்கள். அது எப்படி சாத்தியம்? அல்லாஹ்வுடைய கேள்வி. என் இஷ்டப்படி நீங்கள் உலகத்திற்கு சென்றீர்கள், என் இஷ்டப்படிதான் நீங்கள் வருவீர்கள். இடைப்பட்ட 60 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலத்தை உங்கள் இஷ்டப்படி கழிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இது சாத்தியமற்றது. தயவு செய்து மீதம் இருக்கக்கூடிய, இடையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்வையும் அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி கழிக்க விரும்பினால், நாடினால், அதற்கு முயற்சி செய்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை சொர்க்கத்தில் அவரவர்களுடைய இஷ்டப்படி அல்லாஹ் விடுவார். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுகும் வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன். சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா எதை வாக்களித்து தயார் செய்து வைத்திருக்கின்றானோ அதுவும் அல்லாஹ் கொடுப்பான். அவரவர்களுடைய மனம் எதை விரும்புகின்றதோ அதையும் அல்லாஹ் கொடுப்பான். யாருக்கு இது? எஞ்சி இருக்கக்கூடிய உலக வாழ்வியலையும் அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி கழித்தவர்களுக்கு. தனது இஷ்டப்படி அல்ல, தனது மனம் போன போக்கில் அல்ல. யாருடைய இஷ்டப்படி நீங்கள் வந்தீர்களோ, யாருடைய இஷ்டப்படி நீங்கள் செல்லீர்களோ, இடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் அவனுடைய இஷ்டப்படி கழிப்பதில் தான் நாளை மறுமையினுடைய வெற்றி, உங்களுடைய முதல் நாளினுடைய துவக்கத்தினுடைய அழகு இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக இந்த குர்ஆனுடைய வசனம் மிக ஆழமான கருத்தை நம்மோடு பேசுகின்றது. நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகீன் அலா அன் நுபத்தில அம்சாலக்கும் வனுன்ஷிஅக்கும் ஃபீமா லா தஅலமூன். நீங்கள் அறிந்த வகையான உருவங்களில், நீங்கள் அறியாத வகையான உருவங்களை கொண்டு அல்லாஹ் உங்களை படைத்தான். நீங்கள் அறிந்தீர்களா? உங்களுடைய நாம் நம்முடைய கற்ப குவளைகளில் இருக்கக்கூடிய நேரத்தில் யாராவது நான் இந்த தோற்றத்தில் இருப்பேன், இந்த நிறத்தில் இருப்பேன், இந்த மாதிரி இருக்கும், என்னுடைய உருவம் இப்படி இருக்கும், தெரியாது. இதை அல்லாஹ் நிர்ணயித்தான். யார் எந்த உருவத்தில், யார் எந்த தோற்றத்தில், யார் எந்த நிறத்தில், யார் எந்த உயரத்தில், எல்லாவற்றையும் அவன் நிர்மாணித்தான். இது அத்தனைக்கும் நாம் சக்தி பெற்றிருக்கிறோம். இதை சொல்லி அல்லாஹ் கேட்கிறான், வலகத் அலிம்துமுன் நஷ்அத்தல் ஊலா ஃபலௌலா ததக்கரூன். இந்த முந்திய உங்களுடைய துவக்கத்தை நீங்கள் நன்கு உணர்ந்தே இருக்கிறீர்கள். வலகத் அலிம்துமுன் நஷ்அத்தல் ஊலா, நன்கு உணர்ந்து இருக்கிறீர்கள் உங்களுடைய முதல் துவக்கத்தை. அறிந்திருந்தும் ஃபலௌலா ததக்கரூன், நீங்கள் படிப்பினை பெறாமல் இருக்கிறீர்கள். உங்களுடைய துவக்கம் உங்களுக்கு என்ன புரியாமலா இருக்கு? எல்லா பெற்றோர்களும் திருமணமானவும் ஒரு குழந்தை தங்குது, அதை உணர்கிறீர்கள், தெளிவாக உங்களுக்கு புரிகிறது. இந்திரிய துளி இப்படி மாறிச்சு, இப்படி மாறிச்சு, இப்படி மாறிச்சு, அதற்கு பின்னால் உருவம் பெற்றது, அதற்கு பின்னால் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் இரண்டாவது துவக்கத்திற்கான எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறீர்கள். முதல் துவக்கம் உங்களுக்கு புரிகின்றது, புரிந்திருந்து பின்பு இரண்டாவது துவக்கமாகிய ஆகிரத்தில் அல்லாஹ் தஆலா உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவானே, அந்த துவக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த முதல் விஷயத்தை பற்றி பேசுகின்றான். இது முதல் துவக்கம். ஒரு முஃமினுடைய கவலை இதை பற்றி தான் இருக்கும், இதுதான் அவருடைய சிந்தனையாக இருக்கும். பின்பு இரண்டாவது துவக்கத்தை அல்லாஹ் கேட்கின்றான், அஃபரைத்தும் மா தஹருசூன். ஒரு செடி, ஒரு வித்து, ஒரு விதை, அது பூமியில் இருந்து துளிரக்கூடிய நேரத்தில், முளைத்து வரக்கூடிய நேரத்தில் அதனுடைய துவக்கத்தை என்றாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நீங்க பார்க்க தானே செய்தி.
அஃபரஐதும் மா தஹ்ருஸூன் அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னுஸ் ஸாரிஊன். அதை விவசாய நிலமாக, மரமாக, செடியாக, கொடியாக நாம் வளர்க்கின்றோமா அல்லது நீங்கள் அதை வளர்க்கிறீர்களா? யார் அதை வளர்க்கிறார்? பூமிக்குள் போட்ட விதை அது துளிராக மாறுவதற்குள் என்ன நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? நாம் மாற்றுகின்றோம். ஒரு விதையை அது முட்டி முளைத்துக் கொண்டு ஒரு சிறு துளிர் வர வைப்பது நாம். அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னுஸ் ஸாரிஊன். நாம் நாடினால் வளர்ந்து வந்த பின்பும் லவ் நஷாஉ லஜஅல்நாஹு குதாமா ஃபலல்தும் தஃபக்கஹூன். அதை சருகாக மாற்றி விடுவோம், குப்பை கூழமாக நாம் அதை மாற்றி விடுவோம். பின்பு விவசாயத்தில் நீங்கள் போட்ட காசு பணம் எல்லாம் வீணாகிவிட்டதே என்று புலம்புவீர்கள். இன்னா லமுகரமூன் பல் நஹ்னு மஹ்ரூமூன். கடனாளிகளாக மாறி நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். அதில் கனி வர்க்கங்களையும் காய் வர்க்கங்களையும் யார் கொண்டு வருவது? இதனுடைய துவக்கத்திலிருந்து நீங்கள் இதை நன்கு காண்கிறீர்கள், தெளிவாக விளங்குகிறீர்கள். நீங்கள் நெல்லை விதையை தூவுகிறீர்கள். அதை படிப்படியாக 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 அதனுடைய துவக்கத்திலிருந்து நாம் வளர்த்து கொண்டு வருவதை நீங்கள் நன்கு பார்த்திருந்தும் உங்களுடைய இரண்டாவது துவக்கத்திலே அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் பொடுபோக்காக இருக்கிறீர்கள். மூன்றாவது விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றான். அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன். நீங்கள் பருகக்கூடிய தண்ணீரை நீங்கள் பார்த்ததில்லையா? டெய்லி தண்ணி குடிக்கிறோம், தினந்தோறும் தண்ணீர் குடிக்காத தினமில்லை. தண்ணீரை குடிக்கின்றோம். அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். வானிலிருந்து மேகத்திலிருந்து நீரை நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்குகிறோமா? நமக்கு ரீசைக்கிள் பின் மட்டும் தெரியும். கடலிலிருந்து சூரியன் நீராவியாக அதை எடுத்து மீண்டும் மழை வருகின்றது. அல்லாஹ் இங்கு பேசுறான், உலகத்திற்கு முதலில் தண்ணீர் மழை மூலமாகத்தான் வந்தது. கடல்ல இருந்து மழை வரல, மழைதான் நீர் என்று சொல்லக்கூடிய முதல் ஆதாரம். கடலோ ஆறோ குளமோ குட்டையோ கிணறோ கண்மாயோ எதுவுமே இல்லை. இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா முதலாக மழையை கொண்டுதான் நீரை அறிமுகப்படுத்தினான். நீர் பூமி உடையதல்ல, நல்லா விளங்கிக்கணும். இரும்பு பூமி உடையதல்ல. இவையெல்லாம் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து மேலிருந்து கொடுத்தது. வானிலிருந்து வந்தது மழை. மழைதான் கடலாக மாறியது, மழைதான் ஆறாக மாறியது, மழைதான் கிணறாக மாறியது, மழைதான் பூமிக்கடியில் தண்ணீர் சென்று அல்லாஹ் தஆலா சேகரித்து நமக்காக கொடுத்திருக்கின்றான். அதைத்தான் பல ஓடங்களாகவும் பலவாறாக அல்லாஹ் பிடித்து ஓடும்படி செய்திருக்கின்றான். உலகத்திற்கு முதல் வந்தது மழைதான். இதை அல்லாஹ் பேசுகின்றான். அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். நாம் நாடி இருந்தால் லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜா, இதை உவர்ப்பு நீராக மாற்றி இருப்போம். இறக்கி இருக்கக்கூடிய மழை நீர் இனிப்பானதாக இருந்த போதுதான் உங்களுடைய போர் தண்ணி, கிணற்று தண்ணி, குளத்து தண்ணி, எல்லா வகையான தண்ணீரும் உங்களுக்கு இனிப்பாக இருக்கின்றது. இதை மட்டும் நாம் நாடி இருந்தால் முதலாக மேலிருந்து இறக்கும் போது அதை உவர்ப்பாக உப்பு நீராக மாற்றி இருந்தால் உலகத்தில் குடி தண்ணீரே இல்லாமல் போயிருக்கும். குடிப்பதற்கு உங்களுக்கு இனிப்பான தண்ணீர் எங்கிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கார்? அல்லாஹு தஆலா பேசுகின்றான். சொல்லிட்டு ஃபலௌலா தஷ்குரூன், ஆனால் நீங்கள் நன்றி செலுத்தாமல் இருக்கிறீர்கள். நீரினுடைய துவக்கம் உங்களுக்கு தெரிகின்றது. எங்கிருந்து நீர் இந்த உலகத்திற்கு உருவாகி இருக்கின்றது என்பதை விளங்கி இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய மறுமையினுடைய துவக்கத்தை பற்றி யோசிக்காமல் பொடுபோக்காக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். பின்பு நான்காவது துவக்கத்தை அல்லாஹ் பேசுகின்றான். அஃபரஐதுமுன் நாரல்லதி தூரூன், நீங்கள் பற்ற வைக்கக்கூடிய நெருப்பை என்றாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அதனுடைய துவக்கம் இரண்டு மரங்களை நீங்கள் மரத்தின் மீது, அதாவது கட்டைகள், விறகுகள், சருகுகள், இதை கொண்டு நீங்கள் இருக்கிறீர்கள். இதை யார் கொடுத்தது? இதை யார் கொண்டு வந்தது? அன்தும் அன்ஷஅத்தும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன். நெருப்பினுடைய பற்ற வைப்பதற்கான சரியாக தூளாக இருக்கக்கூடிய இந்த மரத்தை, கட்டையை, சருகுகளை, விறகுகளை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைத்தோமா? நஹ்னு ஜஅல்நாஹா தذ்கிரா, இதையெல்லாம் உங்களுக்கு ஒரு மறுமையினுடைய நினைவூட்டலாக நாம் ஆக்கியிருக்கிறோம். நல்லா விளங்கிக்கணும். 4 துவக்கங்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இந்த 4 துவக்கங்களும்
நீங்கள் உணர வேண்டும், நீங்கள் புரிய வேண்டும், நன்கு விளங்க வேண்டும். இது இந்த உலகம் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு துவங்குதல், தாயினுடைய கருவறையிலிருந்து வந்திருக்கிறோம். மீண்டும் நாம் கபருக்குள் சென்றதற்கு பின்னால் இரண்டாவது ஒரு துவக்கம் நமக்கு இருக்கிறது. அதுதான் ஆகச் சிறந்த துவக்கம், அதுதான் கடைசி துவக்கம். அதற்கு பின்னால் மீண்டும் துவக்கம் அல்ல, அதுதான் அழகான துவக்கம். இந்த துவக்கம் நமக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை நினைப்பதற்காகவே இத்தனை துவக்கங்களை நாம் பேசுகின்றோம் என்று சூரத்துல் வாக்கியா நமக்கு பேசி காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதை தாண்டி ஒரு முஃமினுடைய துவக்கம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் அவருடைய மறுமையினுடைய துவக்கத்தோடு யோசிக்கும் போது ஒரு முஃமின் யோசிப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் பேசியிருப்பதை போன்று அல்லாஹு தஆலா மஹ்ஷரிலே எப்படி துவங்குவார், மஹ்ஷரினுடைய முதல் நிலை, முதல் துவக்கம் எதுவாக இருக்கும்? மஹ்ஷர் மைதானத்தை அல்லாஹு தஆலா ஷாம் தேசத்திலிருந்து துவங்குவான். எல்லோரையும் நிர்வாணமாக எழுப்பக்கூடிய படைத்த ரப்புல் ஆலமீன் ஆடை அணிவித்து கண்ணியப்படுத்துவான் சொர்க்கவாசிகளை. அதில் முதல் நபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆடை அணிவித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஆடை அணிவித்தலை துவங்குவான். கபருடைய கேள்வி மன் ரப்புக என்று துவங்கும். நல்லா கவனிக்கணும், மூன்று கேள்விகள் ஒரு முஃமினுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் அத்தனை நபர்களுக்கும். கபருடைய கேள்வி மன் ரப்புக என்று துவங்கும். அநேக மக்கள் இந்த கேள்வியை வெறும் ரொம்ப பொதுவாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மிக சர்வசாதாரணமாக நினைக்கிறார்கள். நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அல்லாஹாக ஏற்றிருப்பவர்கள் வெறும் முஸ்லிம். அல்லாஹ்வை அல்லாஹாக ஏற்றிருப்பவர்கள் வெறும் முஸ்லிம். யார் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றார்களோ அவர்கள் தான் முஃமின். இப்ப இந்த கபருக்குள் சென்றதற்கு பின்னால் யார் உங்களுடைய அல்லாஹ் என்று அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். வானவர்கள் உங்களுடைய அல்லாஹ் யார் என்று கேள்வி இருக்காது, உங்களுடைய ரப்பு யார் என்று கேள்வி இருக்கும். இந்த இலக்கண வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் யார் என்று இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் கூட விளங்கித்தான் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நபர்களும் அவரவர்களுக்கு ஒரு கடவுள் உண்டு, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் என்று ஒரு கடவுள் உண்டு என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் மாற்று மத சகோதரர்கள் கூட. ஆனா இது அல்லாஹுக்கு தேவையில்லை. நீங்கள் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் அல்லாஹ் எப்போதும் அல்லாஹ் தான். இங்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஷர்த், நிபந்தனை, அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கண்டிஷன், அல்லாஹ்வாகிய அவனை, அல்லாஹ்வாகிய என்னை ரப்பாக ஏற்றவர்கள் எத்தனை நபர்கள் இந்த உலகத்தில்? இவ்வளவுதான் கேள்வி, இதுதான் நிபந்தனை. ரப்பாக ஏற்றவர்கள் யார்? இதை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அந்த நல்லவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு. அல்லாஹ் வேற, ரப்பு வேற. சும்மா அல்லாஹ்னு சொல்லி ஏத்துக்கிட்டவங்க அல்லாஹ் இல்ல. நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன், புரியும்படி பேசுறேன். அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டவர், சுருக்கமா சொல்றேன், அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டவர் முஸ்லிமுடைய பட்டியலில் இருப்பார். அவர் தொழ மாட்டார், அவர் தொழுகைக்கு வர மாட்டார், அல்லது அவருக்கு போர் அடிச்சா ஜும்மா வந்துட்டு போவார். 5 வக்து ஃபர்ல் அவருக்கு ஃபர்ல் கிடையாது. ஜும்மா ஏதோ ஒரு போரிங். இவங்கெல்லாம் அல்லாஹ்வை அல்லாஹ்வாக ஏற்றவர்கள். ஜும்மா பெருநாள் கடமைக்கு, பேருக்கு, புகழுக்கு இப்படியே கடந்து செல்லக்கூடிய விஷயத்தில் இது அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றவர் ஃபஜ்ர் தொழுகையினுடைய நேரம் தவறிவிடுமே என்று இரவிலிருந்து கவலை கொள்வார். இரவிலிருந்து அவருடைய கவலை துவங்கிவிடும். ஃபஜ்ருக்கு எப்படி எழுவது? இதுலயே அலாரவை 4 பேருக்கு சொல்லிட்டு படுப்பார். ஃபஜ்ர் எழுப்பி விட்டுருங்க. ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் அவருடைய மன நிம்மதி என்பது இருக்காது. இவர் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றவர். அவருடைய ஃபஜ்ர் முடிந்து விட்டால் லுஹர் எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பில் இருப்பார். இவர் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றவர். லுஹர் முடிந்தால் அஸர் எப்போது வரும்? இவர் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றவர். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன வாழ்க்கையை வாழ்வதற்காக முடியுமான அளவிற்கு முயற்சி செய்வார். என் மரணம் என் ரப்பை மறந்த நிலையில் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் பயந்து கழிப்பார். இவர் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றவர். இப்ப கேள்வி யாருக்கு, கபருடைய கேள்வி யாருக்கு புரியும் என்றால், அல்லாஹ்வை யார் ரப்பாக ஏற்றார்களோ
அவங்களுக்கு தான் மன் ரப்புக்கு என்ற கேள்வியே புரியும். அவர் சொல்வார் ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ், அல்லாஹை நான் ரப்பாக ஏற்றிருந்தேன். அவருக்கு தான் ரப்பு என்ற வார்த்தை வரும். யார் வெறுமனே அல்லாஹை அல்லாஹாக ஏற்றிருந்தாரோ அவருக்கு கேள்வியே புரியாது. அல்லாஹ் தெரியும், ரப்பு யாரு, ரப்பு யார்? ஏனென்றால் இவர் ரப்பாக அல்லாஹை ஏற்கவில்லை. ரப்பாக ஏற்று பழகுங்கள், அல்லாஹை ரப்பாக ஏற்க முயற்சி செய்யுங்கள். ரப்பாக ஏற்காத ஒவ்வொரு நபர்களும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையில் அவர்கள் நரகவாதிகளாக இருப்பார்கள். வெரைட்டி ஆஃப் வெரைட்டில இருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த நபர்களும் அல்லாஹை ரப்பாக ஏற்காதவர்கள், அல்லாஹை ரப்பாக ஏற்றவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை அர்ஷினுடைய நிழலுக்கு கீழே இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கின்றான், அல்லாஹ் தான் என்னுடைய வாழ்வளித்தான், அல்லாஹ் தான் எனக்கு மரணம் தருகின்றான். நான் காலையில் விழித்தால் அல்லாஹுக்காக, நான் இரவில் உறங்கினால் அல்லாஹுக்காக, நான் சாப்பிட்டால் அல்லாஹுக்காக, என் பயணம் அல்லாஹுக்காக, என் அமருதல் அல்லாஹுக்காக, என் எழுதல் அல்லாஹுக்காக, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹுக்காக சமர்ப்பணம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பலாமன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹுக்காக தன்னுடைய முகத்தை பணயம் செய்தவர், சரணாகதி அடைந்து விட்டவர் அல்லாஹ்விடத்தில். இது மன் ரப்புக என்ற கேள்வியில் இருந்து துவங்கும். வெறுமனே ஒரு முஸ்லிமுடைய பெயரில் இருந்து கொண்டு அல்லாஹ் என்பதை மாத்திரம் இந்த உலகத்தில் வைத்திருந்தால் அவர் தோற்று போவார். நன்கு பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை ரப்பாக எடுக்க முயற்சி செய்யுங்கள். இதுதான் ஒவ்வொரு மனிதர்களுக்கான டாஸ்க். ரப்பாக ஏற்றவர் முஃமினாக இருப்பார். அல்லாஹ்வை அல்லாஹ்வாக மட்டுமே நினைத்து கொண்டிருந்தவர் வெறுமனே முஸ்லிமாக இருப்பார். முஸ்லிம்களுக்கு சொர்க்கம் இல்லை. முஃமின்கள் என்ற அந்தஸ்தை பெறுவதன் மூலமாகத்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இது குர்ஆனுடைய சான்று. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஃமினுடைய கவலை தனது கபரினுடைய முதல் கேள்வி எப்படி இருக்கும்? ஒரு முஃமினுடைய கவலை தனது ஆகிரத்திலே அல்லாஹ்வுடைய முதல் கேள்வி எப்படி இருக்கும்? எதை கொண்டு அல்லாஹ் என்னிடத்திலே விசாரிப்பான்? அல்லாஹ் நாடியதை கொண்டு விசாரிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸின் அடிப்படையில் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியான் அந்த இடத்திலிருந்து ஒரு எட்டை கூட எடுத்து வைக்க முடியாது. இதில் முதல் கேள்வி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் நேரடியாக துவங்குவான். உன் வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய்? என்ன பதில் வைத்திருக்கிறோம்? உன் ஆயுளை நீ எவ்வாறு கழித்தாய்? பதில் என்ன இருக்கிறது? இது அல்லாஹு தஆலா எழுப்பக்கூடிய கேள்வி, எழுப்பக்கூடிய முதல் துவக்கம். அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், படைப்பால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தை கொண்டு அல்லாஹ் துவங்கினான். நாளை மறுமை நாளில் கேள்வி கேட்பதில் உம்மத்தே முஹம்மதியாவை கொண்டு அல்லாஹ் கேள்வியை துவங்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை கேள்வியை கொண்டு துவங்குவான். நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்ற கபரில் இருந்து எழுப்பப்படக்கூடிய முதல் நபராக அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு துவங்குவான். இதே போன்று சிராத்தை கடக்கக்கூடிய முதல் மனிதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிராத்தை கடந்து பாலத்தை கடக்கக்கூடிய அந்த பணியை துவங்கி வைப்பார்கள். ஹவுலை கௌசர் என்ற தடாகத்தில் இருந்து நீரை முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து தூங்குவார்கள். சொர்க்கத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய முதல் துவக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு சொர்க்கம் துவங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் செல்வார்கள். பின்பு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முதல் ஜமாத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வரியில் சொன்னார்கள், அவர்கள் 14ஆம் நாள் பௌர்ணமியை போன்று மிளிர்வார்கள். இது முதல் ஜமாத். இவற்றை கொண்டு அல்லாஹு தஆலா துவங்குவான். இப்ப இதே போன்று நரகத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய துவக்கம் ஹதீஸில் இருக்கின்றது. நரகத்திற்கு அல்லாஹு தஆலா முதலாக அனுப்பக்கூடிய ஒரு மனிதர், அவர் யார்? ஷஹீத். அல்லாஹ்வுடைய பாதையை உயிர் தியாகம் செய்தவர், வீரமரணம் அடைந்தவர். அவர் தன்னுடைய தியாகத்தை பட்டியலிடுவார். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுவான், இதை யாருக்காக செய்தாய்? இதை யாருக்காக செய்தாய்? பேருக்காகவும் புகழுக்காகவும், மக்கள் உன்னை மெச்ச வேண்டும் என்பதற்காக, பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, உன்னுடைய கபருக்கு மேல் கல்வெட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக. அதுக்கு தானே நீ மௌத்தா போன. நரகத்திற்குள் முதலாக அனுப்பப்படுவார் நரகத்தினுடைய துவக்கவாதி. பின்பு இரண்டாவது ஒரு ஆலிம்.
இரவும் பகலும் மார்க்கத்தை கற்று மக்களுக்கு எத்தி வைத்தார். ஆனால் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் பேருக்காக புகழுக்காக மக்களிடத்தில் நன்மையை சம்பாதிப்பதற்காக பேர் புகழை சம்பாதிப்பதற்காக மெச்சுதலை விரும்பியதற்காக நரகத்திற்கு அவர் அனுப்பப்படுவார். பின்பு மூன்றாவது ஒரு செல்வந்தர், அவருக்கு அல்லாஹு தஆலா வசதி வாய்ப்பை வாழ்வாதாரத்தை விசாலமாக கொடுத்திருந்தார். அவர் இரவும் பகலும் தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்தார். ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், இது எல்லாம் நீ யாருக்காக செய்தாய், எதற்காக செய்தாய், பேரும் புகழுக்காகத்தானே செய்தாய் என்று நரகத்திற்குள் அனுப்பப்படுவார்கள் என்று ஹதீஸிலே இதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒட்டுமொத்தத்தினுடைய துவக்கமும் ஒரு முஃமினுக்கு எப்படி இருக்க வேண்டுமானால் இந்த ஹதீஸ், கடைசியாக சொன்ன இந்த ஹதீஸ் நமக்கு புரிய வைக்கின்றது. நீங்கள் எந்த காரியத்தை துவங்கினாலும் இஹ்லாஸோடு துவங்குங்கள். எந்த காரியத்தை துவங்கினாலும் இஹ்லாஸோடு துவங்குங்கள். யாருடைய காரியத்தினுடைய துவக்கம் இஹ்லாஸ் நிறைந்ததாக இருக்கிறதோ இன்ஷா அல்லாஹ் அதில் அல்லாஹ்வினுடைய உதவி வந்து சேர்ந்து கொள்ளும். யாருடைய துவக்கம் இஹ்லாஸோடு இருக்கிறதோ அதில் அல்லாஹ்வினுடைய உதவி வந்து சேர்ந்து கொள்ளும். இதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய எந்த காரியத்தினுடைய துவக்கமாக இருந்தாலும் இதை தூய எண்ணத்தோடு அல்லாஹுக்காக நான் செய்கின்றேன் என்ற துவக்கம் இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை நம்முடைய மறுமையும் நம்முடைய எழும்புதலும் நம்முடைய துவக்கமும் இந்த உலகத்தில் இஹ்லாஸோடு இருந்திருந்தால் நாளை நம்முடைய மறுமையும் அதே இஹ்லாஸோடு, இந்த மறுமையை உனக்காக நான் வந்திருக்கிறேன், உன்னிடத்தில் வந்திருக்கிறேன், உன்னுடைய மன்னிப்பை விரும்பியவனாக, உன்னுடைய பொருத்தத்தை விரும்பியவனாக, உன்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவனாக வந்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் இஹ்லாஸ் நிறைந்ததாக இருக்கும் என்பது நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, இந்த உலகம் தரக்கூடிய துவக்கங்கள் அத்தனையும் இது ஒரு ட்ரைலர், டீசர், இவை அனைத்தும் சாம்பிள். உண்மையான துவக்கம் என்பது மறுமையில் தான் இருக்கிறது. 2025 அல்ல, 2026 அல்ல, 2030 அல்ல, 2000 சொச்சத்தில் எதை நீங்கள் கணக்கு செய்கிறீர்களோ அதிலெல்லாம் இல்லை. ஒரு முஃமினுடைய துவக்கம் என்பது, இந்த உலகம் படைக்கப்பட்ட நோக்கத்தினுடைய முழுமையான துவக்கம் என்பது அல்லாஹு தஆலா என்று இந்த உலகத்தை அழித்து மீண்டும் நம்மை எழுப்புகின்றானோ மெயின் துவக்கம் அன்றுதான் இருக்கிறது. அன்றைய தினத்தில் அல்லாஹின் புறத்தில் இருந்து நமக்கு சுப செய்தி சொல்லப்படுமே, அதுதான் உண்மையான ஹாப்பி நியூ இயர். மலக்குகளின் மூலமாக நமக்கு சொல்லப்படக்கூடிய சுப செய்தி இருக்கின்றதே, இதே சூரத்துல் வாqiஆவில் அல்லாஹ் பேசுகின்றான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள் நுழைந்ததற்கு பின்னால் லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஅதீமா இல்லா கீலன் சலாமன் சலாமா. சொர்க்கத்திற்குள் சென்றதற்கு பின்னால் வானவர்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள், சலாம் 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 உண்டாகட்டும். இதுதான் முழுமையான உண்மையான ஹாப்பி நியூ இயர். இதுதான் சரியான சுகம் நிறைந்த உண்மையான துவக்கத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். எனவே இந்த உலகத்தினுடைய வீணான துவக்கங்களை பற்றி கவலைப்படாமல் மறுமையினுடைய நம்முடைய துவக்கம் எப்படி இருக்க போகின்றது என்பதை அல்லாஹை அஞ்சியவர்களாக அல்லாஹு தஆலா நம்முடைய துவக்கத்திற்கு உதவி செய்ய போதுமானவன். நாளை மறுமை நாளினுடைய நம்முடைய துவக்கம் அல்லாஹினால் மன்னிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சூழ்ந்ததாக இருக்கட்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஜமாத்தார்களில் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, துவக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் 2 முக்கியமான துவக்கங்களை அல்லாஹு தஆலா நமக்கு பரீட்சையாக இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளினுடைய வெற்றி என்பது ஃபஜ்ர் தொழுகையில் இருக்கிறது. நம்முடைய துவக்கம் இப்போது நம்மை நாம் யோசித்து பார்க்கலாம். இங்கு இருக்கக்கூடிய இத்தனை மக்களில் எத்தனை நபர்கள் ஃபஜ்ரை கொண்டு இன்றைய தினத்தை துவங்கினோம்? இன்றைய தினம், இந்த தினத்தினுடைய துவக்கம் எத்தனை நபர்களுக்கு ஃபஜ்ரை கொண்டு துவங்கியது? எத்தனை நபர்களுடைய காதுகள் ஷைத்தானுக்கு டாய்லெட்டாக துவங்கியது? இவ்வளவுதான் வித்தியாசம். எத்தனை நபர்களுடைய துவக்கம் இன்றைய தினம் ஃபஜ்ரிலிருந்து துவங்கியது? யார் சுபஹை தொழுகிறாரோ ஃபீ இன்மத்தில்லா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்
அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் இருக்கிறார். யார் ஃபஜ்ர் தொழலையோ அல்லாஹ் தனது பொறுப்பை விட்டு அவரை அகற்றி வைக்கிறான். அவர் ஷைத்தானுடைய பொறுப்புல இருக்கிறார். அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளினுடைய துவக்கமும் ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய பரிச்சயமாக, மிகப்பெரிய பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முயற்சி செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் என்னுடைய துவக்கம் ஃபஜ்ரில் இருந்து இருக்க வேண்டும். என்னுடைய எழும்புதல் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும், வேற எதுக்காகவும் இல்லை. காலங்காத்தால எழக்கூடிய 4 மணி 5 மணி என்பது வியாபாரத்திற்காக இருக்கக்கூடாது, அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தை தான் எழுவதற்காக எனக்கு நிர்ணயம் செய்திருக்கிறார். இந்த நேரம் அல்லாஹுக்காக நான் எழுகின்றேன். இந்த நேரம் அல்லாஹுக்கானது, அல்லாஹுவை துதிப்பதற்கானது, அல்லாஹுவை வணங்குவதற்கானது. இந்த நேரத்தில் நான் உறங்கினால் இது என் மீது தடை செய்யப்பட்டது, ஹராமாகும். இது இந்த நேரம் அவனை வணங்குவதற்காக என்னிடத்திலே ஆகுமாக்கப்பட்ட நிலை என்பது ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு நாளும் விளங்க வேண்டும். ஃபஜ்ரை கொண்டு துவங்க முயற்சி செய்யுங்கள். இதே போன்று இரண்டாவது துவக்கம், அல்லாஹு தஆலா இந்திரியத்தை பற்றி, அவரவர்களுடைய அந்த நுத்ஃபாவை பற்றி பேசுகின்றான். தாயினுடைய கற்ப குவளையில் இருந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்வியலும் தொடங்கி இருக்கின்றது. இந்த பெற்றோர்களுடைய விஷயம் மிக ஆழமான விஷயம். இந்த பெற்றோர்களுடைய விஷயம் மிக முக்கியமான விஷயம். 2 விஷயத்தை நான் ஏன் இந்த 2வது உரையில கொண்டு வரேன் அப்படின்னா, தொழுகை ஹுக்கூக்குல்லாவோடு கட்டுப்படுகின்றது. பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த துவக்கம் ஹுக்கூக்குல் இபாதுகளோடு கட்டுப்படுகின்றது. இந்த 2லும் ஒருவர் சரியாக இருந்தால் மாத்திரமே நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் அவர் சரியானவராக நிற்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒற்றை வரியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் உங்களுடைய பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கோபம் உங்களுடைய பெற்றோர்களுடைய கோபத்தில் இருக்கிறது. எவ்வளவு பெரிய அதாபு பார்த்துக்கங்க. பெற்றோர்கள் நம்மை பொருந்திக் கொண்டால் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வான். பெற்றோர்கள் நம்மை கோபித்து விட்டால் அல்லாஹ் நம்மை கோபித்து விடுவார். ஒருவர் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஜகாத் கொடுக்கிறார், ஹஜ் செய்கிறார், பெற்றோர்களுடைய உள்ளத்தை நோகடிக்கிறார். தாய் அழுறாங்க, தாய் கண்ணீர் வடிக்கிறார். இவன் பாட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துக்கிற அந்த பக்கம் இருக்கிறான்பா, என்னை கண்டுக்கிறதே இல்லை. இந்த ஒரு வார்த்தை போதும் அல்லாஹ் தஆலா கோபப்படுவதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் உகூகல் உம்மஹாத், உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் நோவினை செய்வதை அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக்கி இருக்கின்றான். எத்தனை பிள்ளைகள் இன்றைய காலத்தில் பெற்றோர்களை இழந்துவிட்டு தினம் தினம் கபரிலே நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு இருக்கும் போது நான் அவரை இப்படி சொன்னேன், இப்படி சொன்னேன், திட்டினேன், உதைத்தேன், சாப்பாடு பிடிக்கவில்லைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சேன், அப்படி பண்ண, இப்படி பண்ண. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும். ஆனால் இன்றைய தினம் அல்லாஹ் யாருக்கு பெற்றோர்களை கொடுத்திருக்கின்றானோ கண்ணியப்படுத்துங்கள். அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய குரல்களை உயர்த்தாதீர்கள். நீங்கள் 80 வயது கிழவராக மாறினாலும் உங்களுடைய தாய்க்கு நீங்கள் பிள்ளைதான். நீங்கள் கேட்டாக வேண்டும் அவர்களுடைய சொல்லை. அவர்கள் உங்களுடைய காலை பிடித்து விட சொன்னால் பிடித்து விடுங்கள். அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதை நிறைவேற்றி கொடுங்கள். ஹலாலான ஒவ்வொன்றிலும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களை நோகடித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் எந்த நன்மையும் சம்பாதிக்க முடியாது. பெற்றோர்களை உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ்விடத்தில் எந்த அழகான விஷயத்தையும் சம்பாதிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடைப்பட்ட தருணத்தில் பயணம் செய்யும் போதெல்லாம் அபுவா என்ற இடத்தின் மூலமாகத்தான் பயணம் செய்வார்கள். அங்குதான் ஆமினா அம்மையார் தாயார் அவர்களுடைய கபர் இருந்தது. செல்லும் போதெல்லாம் ஜியாரத் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தனது தாய்க்காகவும் தந்தைக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ் அதை மறுத்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை பாருங்கள். பெற்றோர்களை கொடுத்து உலகத்திற்கே ஒளி காட்டக்கூடிய, ஒளி வீசக்கூடிய ஒரு இறை தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி, ஆனால் பெற்றோர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளாக இல்லாமல் ஆக்குகின்றான். எப்படிப்பட்ட மனநிலை! ஆனால் ஜியாரத் செய்வதற்காக அனுமதி கேட்டு அல்லாஹ் அனுமதி தந்தான் என்று சொல்லியதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். இதுவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பெற்றோர்கள் நம்முடைய துவக்கம். ஃபஜ்ர் தொழுகை நம்முடைய ஒவ்வொரு நாளினுடைய துவக்கம். இந்த 2 நாளினுடைய துவக்கமும் மிக கண்ணியமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மிக முக்கியமான துவக்கம். மறுமையில்
ஒவ்வொரு நபர்களுக்கும் காத்திருக்கிறது. அன்றைய தினத்தில் அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்ட துவக்கமாக நமக்கு இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகச் சிறந்த இந்த 2 துவக்கங்களையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன அடிப்படையில் துவங்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கி அதை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.